ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு ஃபர்ஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் போன வீடியோவில் போட்ட ஒரு எக்ஸ்டென்ஷன் வீடியோ தான். நம்ம திருச்சூர் வழியாக ஒரு இது பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏரியா வந்து கொல்லம், வர்க்கலா போகிற வழி தான். கொல்லம்னு ஒரு இடம். அது கேரளாவில் வந்து எல்லாமே பீச்சஸ்ங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கொல்லம் பீச் வந்து அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ அழகாக, கிளிஃப் வந்து நிறையா இருந்துச்சு. நமக்கு எவ்ரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு கிளிஃப் இருந்துச்சு. அதில் ஃபோட்டோ செஷன், அந்த க்ளீனான பீச் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் ஒரு ஏர்லியராக போயிருந்தால் கொஞ்சம் இறங்கி எல்லாம் பார்த்துருக்கலாம். பட் வந்து இது வந்து கொஞ்சம் மத்தியான நேரனால ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. ஆனால் இந்த கொல்லம் பீச் வந்து கண்டிப்பாக நம்மளோட கேரளா ட்ரிப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு இடங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது நடக்கிற மாதிரி இந்த ரோட்டில் இருந்தே அந்த கிளிஃப் இருக்கியா, கிளிஃப் வழியாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே கொல்லம்லே ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரூமோட ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு. அவங்களோட அந்த ஹோட்டலோட இன்டீரியர்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பீச் மட்டும்தான், கொல்லம் பொறுத்த வரைக்கும் பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கேரளாவே ஃபுல்லாக பீச் இது தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாக இருந்தது. அங்கே போனவுடனே அந்த ஹோட்டலில் வெல்கம் ட்ரிங்க்கு கொடுத்தாங்க, வாட்டர்மெலான் ஜூஸு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட ஆம்பியன்ஸு, டைனிங் ஹாலு எல்லாமே. ரூம்ஸும் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் டைடியாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக இது வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த ஹோட்டல், நாங்கள் இருந்த ஏரியா கொல்லம் தான். இங்கேருந்து வர்க்கலா வந்து உங்களுக்கு ஒரு 2 to 3 hours ஜேர்னியாக இருக்கும். நம்ம டிராஃபிக்காக கொஞ்சம் பீக் ஹவர்ஸில் போனோம்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். இல்லைன்னா நம்ம 2 to 3 ஹவர்ஸில் நம்ம ஒர்க்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் லாங் ட்ரைவாக, உங்களுக்கு நான் முதவே 2 வீடியோ போட்டிருப்பேன், பாலக்காடு கொச்சின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொல்லம், இப்போ வர்க்கலா பீச் போவோம். பீச் போகும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சுங்க. நாங்கள் ஒரு 3 மணிக்கு கிளம்புனோம். அது ஹாலிடே ஹவர்ஸ்னால, கிறிஸ்மஸ் டைம் போயிருந்தங்காட்டி பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அதனால் ரோடெல்லாம் பிளாக் ஆனங்காட்டி எங்களுக்கு டைமிங் வந்து நாங்கள் ஒரு 4-4:30 மணிக்கு ரீச் ஆக வேண்டிய ஒர்க்லாம் வந்து எங்களுக்கு 6:30 ஆகிடுச்சு. அது ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட்டு இருந்துச்சு. ஆனால் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வழிநடுக்க அந்த பீச்சஸ்ஸு, ரெசார்ட்ஸு, இது ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம கார் கொஞ்சம் நிறுத்திட்டு பீச்சுக்கு வரணுன்னா வர்க்கலா பீச் மட்டும்தான், பேக் வாட்டர்ஸு, அந்த பீச் மட்டும்தான் இங்கே ஸ்பெஷலு. நம்ம இங்கே ஸ்பெஷலாக என்னென்னா பீச் ரெசார்ட்டை புக் பண்ணிவிட்டு ரெசார்ட்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் பீச்சோடு சேர்த்து. இது எல்லாமே ரெசார்ட்ஸ் தான். பின்னாடி பீச் இருக்கும், இது ரெசார்ட்ஸு. இது முன்னாடி பக்கம் நம்ம போயிட்டுருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் ஹாலிடே இதனால் அங்கே பக்கத்தில் எதுவுமே பீச் ரெசார்ட்ஸாக கிடைக்கல. அதனால தான் நம்ம கொல்லமில் ரூம் போட்டிருந்தோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்து ரொம்ப கஜன்னு இல்லாமல் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம பீச்சுக்கு மட்டும் இங்கே 1 to 2 hours ட்ராவல் பண்ணி நம்ம இங்கே வந்துக்கலாம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். கூட ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருக்கும் ஒர்க்லாம் கிடைக்கலைன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வழிநடக்கவே பீச் ரெசார்ட்ஸ் தாங்க. எல்லாருமே கார் கொஞ்சம் தூரத்தில் நிறுத்திட்டு, கொஞ்சம் உள்ளே வந்து பீச் பக்கத்துலேயே வந்து நிறுத்த முடியாது, கொஞ்சம் தூரமாக நம்ம நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வழி நடக்கிற அந்த ரெசார்ட்ஸை பார்த்துட்டே வந்து நம்ம நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது பைக்ஸ் எல்லாம் ரெண்டடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரெசார்ட்லேயே வந்து உங்களுக்கு கார் ரெண்டடு எல்லாமே கிடைக்கிது. ஒரு வேளை நீங்கள் ட்ரெயினில் வர மாதிரி இருந்துச்சுன்னா வர்க்கலா வந்து ஆல்வா வந்துட்டு அங்கேருந்து ஒரு 3 hours ட்ராவல் பண்ணி இங்கே வர மாதிரி இருக்கும். ஆல்வா தான் இங்கே வர்க்கலா வரவங்களுக்கு ட்ரெயின் இதுபடி. அதே மாதிரி ஃப்ளைட்டில் வரவங்க வந்து கொச்சின் இது பண்ணிவிட்டு கொச்சின்லேருந்து இங்கே வந்து 5 hours ஆகுதுங்க வர்க்கலாக்கு. கொச்சின் டு வர்க்கலா வந்து 5 hours ஆகுது. அதனால நீங்கள் எதில் வரீங்களோ அது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வரலாம். ஃபுல்லாக வந்து இதெல்லாம் ரெசார்ட்ஸுங்க. ஃபுல் சீ ஃபுட்ஸு,
ரெசார்ட் 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டு 7 ஸ்டார் ரேட்டிங் போட்டு இது பீச் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு வந்து 20,000 to 25,000 ஒன் நைட்டுக்கே வந்து ஹாலிடேஸில் பீக் ஹவர்ஸில் புக் பண்ணோம்னா நம்மளுக்கு ரூம்ஸ்க்கெல்லாம் ஆகுது. காரெல்லாம் இங்கே ரொம்ப நிறையா இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம முன்னாடியே வந்துட்டோம்னா இங்கே இடம் இருந்தால் விட்டுருவாங்க, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து டெம்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு முன்னாடியே நிறுத்திடுவாங்க. கொஞ்சம் நம்ம நடந்து வர மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் டிராஃபிக் இது பண்ணாமல் வந்துடலாம். காரில் வர மாதிரி இருந்தால் இங்கே நிறுத்த விடுவாங்க. பட் இங்கே பார்க்கிங் வந்து ஒரு 200 கார் பக்கம் நிறுத்தலாம். அதே வந்து நிறைஞ்சு வளைஞ்சிட்டு இருந்தது நாங்கள் போகும்போது. நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ நிறைஞ்சு வளைஞ்சிட்ருக்கு பாருங்கள். இது பார்க்கிங் ஃபுல். அது பீச் பக்கம் போகிறதுக்கு வந்து நம்ம இந்த கார் பார்க்கிங் முடிஞ்சு தான் அது போகணும். ஒரு இதுவும் வந்து ஒர்க்லாம் வந்து நிறைய கிளிஃப் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் அங்கேயே பைக்ஸு ரெண்டடெல்லாம் கிடைக்கிறதுனால நம்ம பைக்ஸ் ரெண்ட் எடுத்துகிட்டு வந்தோம்னா 1 ஹவருக்கு அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் பீக் ஹவர்ஸில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் போல் இருக்குது. நாங்கள் வந்து பைக் ரெண்ட் எவ்வளோ என்னதுன்னு கேட்கல, பட் ரொம்ப அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுதான் இங்கே உட்காந்துட்டு நம்ம நிறைய ரிலாக்ஸ் பண்ணலாம். இது அப்படியே அந்த பின்னாடி வந்து இருட்டாக இருக்கனால நம்மளுக்கு அவ்வளோவா தெரியல. இதை பின்னாடி வந்து அப்படியே பேக் வாட்டர்ஸ், தட் இஸ் பீச். இது மணலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள் பீச்சு தூரமாக தெரியுது, நம்ம இங்கே நிற்கிறோம். அலைகள் வந்து அந்த சவுண்டு வந்து நல்லாவே கேட்டுட்டு இருந்தது. மோஸ்ட்லி காலையில் கொஞ்சம் ஈவினிங் டைம் வந்திருந்தோம்னா இன்னும் நிறையா நல்லா காமிச்சிருக்கலாம். பட் இது நைட் டைம்னால் எங்களால் பார்க்க முடிஞ்சது, பட் விஷுவலைஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியல. பீச்சில் நிறைய பேர் விளாண்டுருக்காங்க கீழே. நம்ம இப்போ இதில் இறங்கி போகணும். இது கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும் பாருங்கள். இது இறங்கி நம்ம கீழே போகணும். கொஞ்சம் நெத்த குத்தலான படிகை இருக்கும்னு சொன்னாங்க. கொஞ்சம் பார்த்து தான் போகணும் இருட்டுனால. கொஞ்சம் அது வந்து கல் மாதிரி போட்டு கொஞ்சம் குறுகலான இடத்துல ஒரு ஆள் இறங்க மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம பீச்சில் இறங்காமல் போனால் எப்படி? நைட் டைம்னால் கொஞ்சம் வந்து மிஸ் ஆயிடுச்சு நம்ம டைமிங். இந்த டிராஃபிக்னால் 5:30க்கு ரீச் ஆக வேண்டியது, நான் சொன்னேன்ல 4:30க்கு ரீச் ஆக வேண்டியது, ஒரு 6:30 ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே வர 7 ஆகிடுச்சு. அதனால தான் அந்த இருட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து நைட் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பாட்டு கச்சேரி, நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு, நிறைய ரெசார்ட்ஸ் ஹோட்டல்ஸ் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி நெட்டை குத்தலான ஒரு படியில் இறங்கி நம்ம இப்போ பீச்சில் இறங்க போகிறோம். கீழே தான் இருக்குது இது ஃபுல்லாக. வழி நடக்க உங்களுக்கு நான் கடைகளாக வந்து கீழே பீச்சை கொஞ்சம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு ஃபஸ்ட்டு இறங்கிட்டு அதுக்கப்புறம் எட்ஜில் போயிட்டு அந்த பக்கம் இருந்து ஏறி வரும்போது நமக்கு ஃபுல்லாக கடைகள் காமிக்கலான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இது பாருங்கள், இடம் பாருங்கள் எப்படி இறங்குறதுக்கு எப்படி இருந்துச்சு. ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரீப்பாக ரொம்ப நெட்ட குத்தலாக இருந்துச்சு. ஆனால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, அட்வென்ச்சராக இருந்துச்சு. அந்த ஃபுல் பாறைக்கு நடுவில் நம்ம நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹாலிடேஸில் போனனால கொஞ்சம் க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் சரியாக அது வியூ பண்ண முடியல. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடியும் வந்துட்டு இருந்தாங்க. இது ஸ்லோப்பாக இருக்கனால நம்மளையும் நிறைய பேர் பிடிச்சி இறங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து கரெக்டாக எடுத்து காட்ட முடியல. உங்களுக்கு அந்த குகை மாதிரி இருக்குது. இவ்வளோ தான், ஒரு 2 பேர் சேர்ந்து இறங்கணும்னா அவ்வளோதான் அதோட கேப்பு. கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட, ஏன்னா இது வந்து படி வந்து கல்லுலேயே தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த படி மாதிரி இல்லை. பீச்சில் இறங்குறதுக்கு வந்து கொஞ்சம் படி பாருங்கள். பீச் அங்கே தெரியுது, உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், கீழே இருக்குது. நம்ம வந்து மலை மேலே நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இது கரடு முரடான பாதை தான், கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும். ஸ்லிப்பாகிற மாதிரி தான் இருக்கும் இந்த இடமே. ஃபுல் வந்து இது செடி முள் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு, பாறையெல்லாம் இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒர்க்கில் போய் இந்த கிளிஃபில் இறங்கி பார்க்கணும்.
இது ஒரு மாதிரி ஒரு ஒரு விதமான சந்தோஷம், பயம். அப்புறம் போக போக என்னாச்சுன்னா, நாங்கள் ரொம்ப ஜாலியாக தான் இறங்க போனோம். போக போக ஒரு நடுவில் போனதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இருந்துச்சு. அதில் வந்து கால் வச்சு இறங்குறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. அது கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டோம். கொஞ்சம் இறங்கிருக்கு. அதுவும் இல்லாமல் மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே வர்றதுக்கும் நிறைய பேர் அந்த ஸ்டெப்ஸு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கேட்டி நம்மளுக்கு வந்து க்ரௌடு வந்து கொஞ்ச நேரம் நின்று போகிற மாதிரி நிறையா டைம் எடுத்துச்சு. ஆனால் இங்கே வந்து நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கலாம். ஆனால் வந்து நம்ம வீட்டில் வாக்கிங் மட்டும் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கீழேருந்து வேறு வந்துட்டு இருந்தாங்களா, அவங்களும் லைட்டு ஃப்ளாஷ் பண்ணி வந்திருக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இறங்குறதுக்கு, அவங்க பிடிச்சி இறங்குறதுக்கு. இந்த கம்பிகை அந்த மாதிரியெல்லாம் போடலை, வெறும் படிகை மட்டும்தான், அதுவும் கல்லுலேயே பண்ணியிருந்தாங்க, பாறை இடுக்குலையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. செடிகளாக இதெல்லாம் செடிகங்க, இருட்டில் உங்களுக்கு தெரியலை, தெரிகிற மாதிரி என்னாலையும் எடுக்க முடியல, ரொம்ப சாரி. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். அந்த செங்குத்தலாக இருக்கிறது எல்லாமே எங்கே இருந்தால் தான் போயிருந்தோம். ஆனால் அவங்களாலேயே இறங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதுக்கு பாருங்கள், இது வழியாக தான் நம்ம இறங்கி வந்துட்டோம். அப்படி இப்படின்னு இறங்கி வந்துட்டோம். பீச்சை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்குனது வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா அங்கே போனோடனையுமே ஒரு விதமான ஒரு சந்தோஷம், எனர்ஜி வந்துருச்சு. அதாவது ஒரு வைப் இருக்கும் இல்லையா, ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு. நம்ம ஒர்க்கெலாம் வந்துட்டோம், ரொம்ப நாளாக பிளான் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோம்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. பீச் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. அந்த மரங்கள் எல்லாமே மலைக தான். படி வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒருக்கா படி இருக்குது. ஃபுல்லாக படி தான் வச்சுருக்கான். பட் வந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் ஒவ்வொரு படியாக ஏறணும். அது ஃபுல்லாக கடைங்க, மேலே லைட்ஸ் எரியிறது ஃபுல்லாக அங்கே வரைக்கும் கடைங்க. அது ஃபுல்லாக அந்த பக்கம் ரெசார்ட்ஸில் இருக்கவங்களே வந்து இந்த மாதிரி இறங்கி தான் வந்து பீச்சை கவர் பண்ணணும். கிளிஃப் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் வர்க்கலா பீச்சஸ்ஸு. இது இன்னொரு சைடும் இருக்குது. இன்னொரு சைடுனால் பீச்சோடு சேர்த்து ரெசார்ட்ஸ் இருக்குமா. இது வந்து இறங்கி வந்து கடைகளுக்கு தாண்டி வந்து இறங்கி வர மாதிரி இருக்குது. அந்த சைடும் இருக்குன்னு சொன்னாங்க. நார்த் அண்ட் சவுத், கோவாவில் எப்படி நார்த் அண்ட் சவுத் இருக்க மாதிரி வர்க்கலாலே இந்த மாதிரி இருந்துச்சான். கொஞ்சம் நைட்டில் போனங்கேட்டி நம்மளுக்கு அவ்வளோவா உங்களுக்கு ரொம்ப நல்லா எடுக்க முடியல. பட் நாங்கள் விஸ்வலைஸாக பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பீச் எஃபெக்ட். நைட் டைமில் அந்த அலைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கரடு முரடாக இருந்துச்சு. அப்புறம் அங்கங்கே வந்து ஷாப்ஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம பசங்களோட வர மாதிரி இருந்தால் ஏதாச்சும் கொண்டு வந்துடணும், பிஸ்கெட்ஸு, வாட்டரு. ஏன்னா நம்ம ஏதாவது கடை வேணும்னா ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் மேலே ஏறி தான் போகணும். நம்ம பீச்சில் இறங்கி திருப்பி இது மேலே ஏறி போய் வாங்கிட்டு வரதெல்லாம் சிரமம். ஒரு நாள் வரும்போதே ஏதாவது கையில் வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம நீட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு. ஆனால் குப்பை அவ்வளோவா ஜாஸ்தி போடக்கூடாது. அங்கங்கே டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்காங்க, அதில் தான் போடணும். நம்ம பீச்சை இறங்கலான்னு சொல்லிட்டு இது வந்து நல்ல பாதுகாப்பாக இருந்துச்சு. நம்ம உட்காந்துட்டு இறங்கி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இறங்கி பீச்சில் போகிற மாதிரி கொஞ்சம் இடம் இருந்துச்சு. நேராக வந்து பீச்சு மேலே வந்து அடிக்காமல் கொஞ்சம் உட்கார்ற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் கீழே ஸ்ட்ரீப்பாக போயிட்டு அப்புறம் பீச் தண்ணி அலைகள் வர்றது இருந்துச்சு. நல்லா வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உட்காரதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா நம்ம ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணலாம். இது நைட் பீச்சஸ் தானே. வர்க்கலா பொறுத்த வரைக்கும் நைட்டு தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நைட்டு பீச்சஸ் தான். அதனால் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து நம்ம ஜாலியாக இது பண்ணலாம். இந்த கடைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கடைகள், ஷால்வை, அப்புறம் வந்து இது வந்து பீச் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த மாதிரி சங்கு ஐட்டம்ஸு, இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த பீச் பொறுத்த வரைக்கும் வந்து அலைகள்லாம் கிளியராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ரொம்ப நேரமாக இங்கேயே உட்காந்துருக்கிற மாதிரி அவங்களோட இதெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப நடந்து போய் நம்ம பார்க்குறதுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இடம் இருந்துச்சு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் விளாட்றதுக்கு தனியாக அந்த மாதிரி பீச்சுக்கு இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு. அதே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்துச்சு.
அந்த பீச் இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு ஒரு 2 to 3 hours இருந்தோங்க. ஒரு நம்ம போனது வந்து ஒரு 7:30 கீழே இறங்கி இருந்தோம்னா நாங்கள் வந்து ஒரு 10:30 11 வரைக்குமே அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம், ஒரு கடலில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் பிடிச்சி போட்டு வச்ச மாதிரி எல்லா கடைக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சுங்க. பெரிய மீன், ஆக்டோபஸ்ஸு, ப்ரான்ஸு, கிராப்பு, லாப்ஸ்டரு, இந்த மாதிரி நிறையா இருந்தது. ஃபிஷ்ஷஸ்ஸு, எல்லா வகையான ஃபிஷ்ஷஸும் இருந்துச்சு. நம்ம லைவாக வந்து அவங்கக்கிட்ட வாங்கிட்டு அங்கேயே செஞ்சு கொடுக்கறதுக்கு கிச்சனும் இருக்குது. அதனால் நம்மளுக்கு போய் க்ளீன் பண்ணி எப்படி சாப்பிட்றது அப்படியெல்லாம் இல்லை. இது வெஸ்டர்ன் ஐஸ்கிரீம் கடைக அதுவும் இருந்துச்சு. நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. அவங்க என்ன நம்ம ஃபிஷ்ஷு செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சொன்னோம்னா இது பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. இங்கே ஸ்பா வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. மசாஜ், ஃபுட் மசாஜ், ஹெட் மசாஜ், ஃபுல் மசாஜஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட அந்த ஸ்கார்ஃபு, நிறைய இந்த வந்து இந்தோனேஷியன் கிளாத்ஸு, மெட்டீரியல்ஸு இதெல்லாம் நிறையா அந்த சால்வை, அப்புறம் டேபிள் கிளாத்து இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. சுடிதார்ஸு, சால்வைக, அப்புறம் செயினெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா பேர்ல்ஸில் இந்த பீச் சம்மந்தப்பட்ட மாதிரி இந்த புலிப்பல்லு மாதிரியெல்லாம் இருக்கும்ல சங்கு, அந்த மாதிரியெல்லாம் நிறையா ஆர்னமெண்ட்ஸு வச்சுருந்தாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்கங்க. ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் இருந்தாங்க. மோஸ்ட்லி கவர் பண்ணது ஃபாரினர்ஸ் தான் நிறையா இருந்தாங்க. நிறையா ஜூஸ் கடைக, அப்புறம் இந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கடைக, அப்புறம் ஐஸ்கிரீம் கடைக இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் இந்த மொமெண்ட் சீனரிஸு, ஷவர்மா கடைக அதெல்லாம் கூட நிறையா இருந்துச்சு. இது கேரளானால மோஸ்ட்லி அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. சீ ஃபுட் வந்து நம்ம சொன்ன மாதிரி என்ன நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோமோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. அந்த மீன், கிராப்பு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. என்ன செலக்ட் பண்ணி கொடுக்குறோமோ அதை வந்து அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. இது வந்து ஐஸ்கிரீம் கடை கோலா, மை ஹாப்பி பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. கோலா ஐஸ்கிரீம் இது. நமக்கு கோலா தெரியும் இல்லையா, நம்ம அந்த ஐஸ் கட்டி வச்சு அது கொஞ்சம் நம்மளுக்கு சரியாகாதுன்னு சொல்லி குல்ஃபிலே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம ஏறி வந்ததுலேயே கொஞ்சம் பாதி இன்னும் மூச்சு வாங்கி ஒரு வழி ஆயிட்டோம். காலெல்லாம் செம்ம வலி. சரி நம்ம உட்காந்து சாப்பிட்றது வந்து ஹோட்டல்ஸில் சொல்லியிருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்லான்னா பசங்கள்லாம் வந்து க்ரஷர்ஸு, ஐஸ்கிரீம், மாக்டைல்ஸு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அப்புறம் ட்ரெஸ் வெரைட்டிஸு, பேக்ஸு இதெல்லாம் கூட அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. அந்த ஃபெதர்ஸு, அப்புறம் பேக்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக நிறைய ஷெல்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. நம்ம கிஃப்ட் பண்ணுறது, இங்கேருந்து போனால் நம்ம பார்க்குறது அதெல்லாமே வாங்கிக்கலாம். சங்கில், அப்புறம் மோஸ்ட்லி நம்ம பீச்சஸில் பார்க்குற ஐட்டம்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஃப்ராக்ஸு, மிடிஸு அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த போட்டு வைக்கிறது, அப்புறம் இன்டோருக்கு வைக்கிறது, கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸு அதெல்லாம் இருந்தது. இது ஒரு கடைங்க. இது ஒரு கடையில் வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நிறையா நான் அங்கேயே மேக் பண்ணி நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து இந்த திபெத்தியன் ஸ்டோன்ஸு, டிபெட்டியன் இதுன்னு சொல்லிட்டு அந்த கடையை வந்து டிபெட்டியன் இது பற்றி நிறைய பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. செயின்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சங்கில் நிறையா இருந்தது, ஷெல்ஸ் யூஸ் பண்ணி இருந்தது, பேப்பர்ஸு, அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து அந்த நேச்சுரலி ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டோன்ஸில் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய கிஃப்ட் ஷாப்ஸ் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னா நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். என்ன மோஸ்ட்லி வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா, இது நிறைய டூரிஸ்ட் வர ஏரியா, எல்லா இதுலேயும் வர இது. ஆனால் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு பொருள் வந்து கிட்டத்தட்ட 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக வச்சு விற்றாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் வந்து பார்ட்டிஸு, ஹோட்டல்ஸில் டான்ஸு, லைவ் ப்ரோக்ராம்ஸு, சிங்கர்ஸ் எல்லாம் நிறையா நின்று
சிங்கர்ஸ் எல்லாம் நிறையா இருந்தாங்க. நிறையா ஹோட்டல்ஸில் வந்து லைவ் மியூசிக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போன டைம் கிறிஸ்மஸ் டைம்னால் அந்த கிறிஸ்மஸ்க்கு தேவையான சாண்டா கிளாஸ் வந்து ஹோட்டலில் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் போய் அவங்களுக்கு உரியதெல்லாம் பேசிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து ஆடியன்ஸை வந்து நிறையா என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சிட்ருந்தாங்க. அந்த மாதிரி நிறையா நாங்கள் 10:30 மாதிரியே இல்லைங்க. இப்போ நான் வந்து ஒரு 11:30க்கு ஷூட் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கங்களேன். அந்த நைட் லைஃப்புங்கிறது இங்கே வந்து நம்ம நிறையாவே பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி ஹோட்டல்ஸு கிஃப்ட் ஐட்டம்ஸ் கடைகள்லாம் நிறையாவே இருந்துச்சு. இது நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியோட கூட போகலாம். ஒர்க்லாங்கும்போது நம்ம பீச்சஸ்ஸு கப்புள்ஸ்க்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னெல்லாம் ஒரு இது இருக்குது. பட் நம்ம ஃபேமிலியாகவும் போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இடங்களும் இருக்குது. அந்த மாதிரியும் ரெசார்ட்ஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து ரெசார்ட்ஸு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்கிபையாக இருந்துச்சு. ஹாலிடேனாலையா என்னன்னு தெரில, எப்போவுமே இப்படியா இருக்கும்னு தெரியல. நான் ரொம்ப விரும்பி பார்க்கணுன்னு நினச்ச இடம் வந்து வர்க்கலா. அது நைட் டைமில் பார்த்தா ஒரு சங்கடமாக இருந்தது. பட் வந்து நைட்டு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த பீச் இது அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து நைட் எஃபெக்ட் வந்து நைட் லைஃப் இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து கஃபான் நைட்டீஸு, துணிகை, சால்வைக, அப்புறம் சில்வர் இதில் நிறைய சில்வர் ஐட்டம்ஸு, அப்புறம் பீங்கான் இது அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு டூரிஸ்ட் வந்து கொஞ்சம் இருந்தாங்க. இது ஹில் வியூன்னு ஒரு ஹோட்டல் ப்ளஸ் ரெசார்ட்டுங்க. இது ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, இங்கே வந்து ரூம்ஸும் இருக்குது. இது உள்ள ரூம்ஸும் இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த பீச் ரெசார்ட்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பீச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடம் தான் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸு. இது வந்து அவங்க பீச் வியூ பார்த்துட்டே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. இந்த சைடு ஃபுல்லாக பீச்சு, நம்மளோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பீச்சு, இது ஃபுல்லாக ரெசார்ட்ஸு, கடைகள் ரெசார்ட்ஸு. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இந்த பீச் ஃபீலு வர்றதுக்காக இங்கே நின்று நம்ம பீச் வியூ பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ரெசார்ட்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு. உள்ளே வந்து நிறைய சிங்கர்ஸ் வந்து லைவ் மியூசிக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இது வருங்க, இது ஹோட்டல் க்ரீன் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் ஹோட்டல். நம்ம தங்கவும் செஞ்சுக்கலாம். இங்கே தங்கணும்னா நம்ம இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கேயே தங்கிட்டு நம்ம பீச் இது பண்ணிவிட்டு கடைகள்லாம் பார்த்துக்கிட்டு, இங்கேயே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நம்ம எங்கேயும் வெளியே போக தேவையில்லை. உள்ள ஸ்விம்மிங் பூலு, அவுடோர்ஸ் மட்டும் இல்லாமல் கயாக்கிங்கு, அப்புறம் இந்த ஸ்லைடிங்கு, கிளைடிங்கு கேம்ஸ் இதான். இங்கே பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக பீச் ஆப்போசிட்டில் இந்த ஹோட்டலு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அது சாப்பிட்டே நம்ம இந்த பீச் வியூ வந்து நம்ம ரசிச்சுட்டே இங்கே இருக்கலாம். லைவ் மியூசிக் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பீச் ரெசார்ட்டு. 7 ஸ்டார் போட்டிருந்தது இந்த க்ரீன் பேலஸுங்கிறத ரெசார்ட். ஹோட்டல் க்ரீன் பேலஸ்ன்ட்டு இருந்துச்சு. இதில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம லைவாக ஃபிஷ் பிடிச்சி என்ன ஃபிஷ்ஷு சொல்கிறோமோ அதை வந்து அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. இதே மாதிரி நான் கண்ணூர் இது நான் காமிச்சிருப்பேன் உங்கள்கிட்ட, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். அதில் கூட நான் சொல்லியிருப்பேன். அதனால் நம்ம அது கூட இப்படி தான் நம்ம என்ன ஃபிஷ்ஷு சொல்கிறோமோ அது அவங்க சமைச்சு கொடுப்பாங்க, இது பண்ணி கொடுப்பாங்க. அதோட முடிஞ்சுதுங்க. நிறைய அந்த பக்கம் ஃபுல்லாக ரெசார்ட்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசார்ட்ஸு. நம்ம பீச் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு நைட்டு வந்து லைவ் மியூசிக் இருக்கும், அதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இப்படி தான் இந்த லைஃப். இதுதான் ஒர்க்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறது ஃபுல்லாக பீச்சஸ்ஸு. அப்புறம் இந்த கிளைடிங், ஸ்லைடிங், போட்டிங், அப்புறம் பேராக்ளைடிங் இதெல்லாம் இருக்குது. நம்ம காலையில் வந்து அது இருக்குன்னு சொன்னாங்க. ஃபிஷ்ஷு பாருங்கள், எல்லா ஃபிஷ்ஷும் இருக்குது. ஷேர் ஃபிஷ்ஷு, அப்புறம் விதவிதமான ஃபிஷ்ஷுங்க. பிங்க் இது இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் பிடிச்சிட்டு வந்து நம்ம சமைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும். அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியும் அந்த ஃபிஷ்ஷு பார்த்தாலே. ரொம்ப நாள் ஆன மாதிரி அந்த பழசு அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இது நல்லாவே இருந்தது. ஆனால் மசாலாஸ் மட்டும் நம்ம சொல்லணும். ஏன்னா இவங்க ஒவ்வொரு ஏரியா எல்லா கண்ட்ரி இவங்களும் வர்றதுனால அவங்க வந்து சமைச்சு கொடுக்கறது வந்து மசாலாஸ் வந்து
கொஞ்சம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு சமைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் யாராவது வர்க்கலா போய் இந்த மாதிரி லைவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஃபிஷ்ஷை பிடிச்சி நீங்கள் அங்கே சமைக்க சொல்லி சாப்பிட்ருந்து அது ஏதாவது இருந்தால் எங்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நிறையா அந்த லைவ் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பீச் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபுல் அண்ட் கிஃப்ட் ஐட்டம்ஸ், கம்மலுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம பசங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி நைட்டீஸு, அப்புறம் பீச் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் தெரியல, ஏன்னா நான் ட்ரெஸ்ஸஸ் இங்கே வாங்கலை, ஏன்னா ஹையாக இருந்துச்சு ப்ரைஸஸ்ஸு. அதனால் நீங்கள் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க தயவு செய்து. நீங்கள் வெளிப்பக்கம் இது பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. மண்டை ஓட்டில் புகை வர மாதிரி. இங்கே வந்து இந்த வெண்ணிலா, மில்க் ஷேக், லஸ்ஸி இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே 100 ரூபா. இங்கே பொருள் வாங்குறதுக்கு மட்டும் மோஸ்ட்லி வந்து நீங்கள் பொருட்கள் வாங்கணுன்னா, ஷாப்பிங் பண்ணணுன்னா இந்த கிளிஃப் சைடு, பீச் சைடில் இருக்கிற ஷாப்ஸில் நீங்கள் ஷாப் பண்ணாமல் இதுக்குன்னு தனியாக வெளிப்பக்கம் இருக்குது. வர்க்கலாலேயே வெளி கடைகள் இருக்குது. ரோட்டில் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட், அதாவது பீச் ரெசார்ட் இல்லாமல் வெளியே ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிடும்போது அங்கே இருக்கிற ஷாப்பில் வந்து நீங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற இடத்துல வந்து ஷாப்பிங் பண்ணிங்கன்னா நிஜமாகவே ரொம்ப சீப்பாக இருக்குது. இங்கேருந்து 4 மடங்கு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. அதனால் நீங்கள் வந்தீங்களா, இது ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணோமா, இந்த கடைகள்லாம் பார்த்தோமா, என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு பீச்சில் நல்லா விளையாடிட்டு, நல்லா எல்லா கேம்ஸும், காலையில் வந்திங்கன்னா எல்லா கேம்ஸும் இருக்குது, அது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, லைவ் மியூசிக்கு, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து லைவ் மியூசிக்கு ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு லைவ் மியூசிக் என்ஜாய் பண்ணிவிட்டு, இங்கே சாப்பிட்றது கூட காஸ்ட்லி தான் ஃபுட்டு பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த கடைகளில் வந்து சும்மா என்ன ரேட்டு, எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கிட்டு, நம்ம வெளி ரெஸ்டாரண்ட், அதாவது இதுதாங்க பீச் சைடு ரெசார்ட். இதுக்கு அப்புறம் அவுட்டரில் போனோம்னா ஊர் இருக்குது, ஊரில் மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டு அங்கேயும் நிறைய உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த மாதிரி போய் சாப்பிட்டுட்டு, அங்கேயெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. எல்லாமே ஃபுட்டு வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க கடைகளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்கிக்கிங்க, கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்குகிற மாதிரி இருந்தால். என்னோடய சஜஷன் வந்து இங்கே வந்து நம்ம ஜாஸ்தி பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ரொம்ப 4 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இது இது. நீங்கள் யாராவது கம்மியாக வாங்கியிருந்தீங்கன்னா, எப்படி வாங்கணுன்ட்டு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா, ஷாப்பிங் இது பற்றி இருந்துச்சுன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் போகும்போது. இந்த கம்மல் எல்லாமே சங்கில் பண்ண மாதிரி இருந்துச்சு. நிறைய கிஃப்ட்ஸ் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கடையிலையுமே கூட்டம் இல்லைங்க. எல்லாத்திட்டையும் கேட்டால் நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாத்திட்டையும் கொஞ்சம் போய் பேசி எல்லாம் பண்ணால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. நீங்கள் வெளி சைடு இந்த பீச் இது விட்டுட்டு வெளியே உள்ளே போகும்போது உங்களுக்கு நிறையா நீங்கள் வாங்குங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. மோஸ்ட்லி இங்கே ஹால்ட் ஆகிருப்பாங்கள்ல இந்த பீச் ரெசார்ட்ஸில், அவங்க மட்டும்தான் மோஸ்ட்லி இங்கே வாங்குகிற மாதிரி இருக்காங்க. பேக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நம்மளை மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகிறவங்களுக்கு வந்து இங்கே வாங்குறது நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு இஷ்டம்னா வாங்கிக்கிங்க. இந்த பேக்ஸு கூட நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, 600 500 அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் எனக்கு அவ்வளோவா இதாகலை. வேணால் இந்த கீ செயின்ஸு, அப்புறம் ப்ரேஸ்லெட்ஸு இதெல்லாம் வந்து பாசியில் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் வாங்கலாம். அதெல்லாம் வந்து அதே வந்து 300 400 சொன்னாங்க. ஓகே, நம்மளுக்கு இங்கே வாங்கணும் அப்படின்னு தெரியறதுக்காக வாங்கணும் வேணால் இங்கே வாங்கிக்கலாம். நம்ம உடனே பீச் ட்ரெஸ் வாங்கி உடனே பீச்சில் இறங்குற மாதிரி இருந்தால் இங்கே அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் நம்ம அடித்து கேட்டால் கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் அதுக்கப்புறம் சொன்னாங்க. பட் நான் அந்த மாதிரி டைமிங் எங்களுக்கு கிடைக்கல. பேக்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு அவ்வளோ டைம் எனக்கு இல்லாதங்காட்டி நான் அடித்து பேசுகிற மாதிரி இது பண்ணலை. கீ செயின்ஸ் ஏதாவது வாங்கலாம், வர்க்கலா போட்டு அந்த மாதிரி பார்த்தோம். வர்க்கலா போட்டு எந்த கீ செயினுமே இல்லைங்க அந்த இடத்துல.
வெறும் கேரளா போட்டு தான் நிறையா இருந்துச்சு. நம்ம கொச்சினில் போனாலே கேரளா போட்டு கீச்செயின்ஸ் கிடைக்கிது. வர்க்கலாவில் நான் இது எதிர்பார்க்கல. வர்க்கலான்னு போட்டு இருந்தால் நம்மளும் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கலாம்ல. வர்க்கலா இது போட்டது அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. சரி, நமக்கு இருக்குது கேரளா சிப்ஸு, அல்வா இந்த மாதிரி வாங்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஷாப்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். நிறைய டாட்டூஸ் கடையெல்லாம் இருந்துச்சுங்க. பீச் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேணும்னா இங்கே நிறையா இருக்குங்க. பீச் ட்ரெஸ்ஸஸ், ஃப்ராக்ஸு அந்த மாதிரி இருந்தால் யுனிக்காக இருந்துச்சு. நம்ம வேறு எங்கேயும் நான் ஆக்சுவலாக கோவாவில் இருந்திருக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை கோவா. இதில் வந்து இங்கே வந்து அந்த மாதிரி பீச் ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் வர்த்தியாக ஒரு 400 to 500 அந்த மாதிரி கிடச்சிது. ஃப்ராக் செக்ஷன்ஸு அந்த மாதிரிலாம் 400 to 500. அப்புறம் பசங்களுக்கு விளையாடுற மாதிரி பீச்சில் இந்த பக்கெட்ஸ் வச்சு பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். உடனே வாங்கிட்டு இங்கேயே நம்ம அங்கே குழந்தைகள்லாம் இருக்காங்க, நிறையா இங்கே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கூட கொடுத்துட்டு வந்துடலாம். நம்ம திருப்பி அதை எடுத்துகிட்டு வரணுன்ட்டு இல்லை. எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் அந்த லைவ் மியூசிக் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் போட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றில் ஆஃபர்ஸு, அப்புறம் ஷவர்மா 2 வாங்கினா 1, அப்புறம் சிக்கன் லைவு, கிரில் சிக்கனு, பெப்பர் சிக்கன் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. சால்வைக, அப்புறம் இந்த க்ளவுன்ஸு, டேட்டூ செஷன்ஸு, நிறைய டேட்டூ கடை பார்க்க முடிஞ்சுது. எதுக்கு அப்படி டேட்டூஸ் போடுறாங்கன்னு தெரியல, பட் இப்போதைக்கு அந்த மாதிரி தானே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதனால் நிறைய டேட்டூஸ் கடையும் பார்க்க முடிஞ்சு. ஸ்லிப்பர்ஸு, அந்த பிளாஸ்டிக் ஸ்லிப்பர்ஸு, நம்ம பீச் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இங்கே நம்ம வாங்கிக்கலாம். இந்த பாசியெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, யூனிக்காக நல்லாவே இருந்துச்சு. இந்த இந்த பாசி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக, இதெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் காஸ்ட்லி. கொஞ்சம் வெளியே வந்துட்டு நீங்கள் வாங்கிறது பெட்டர் ஆப்ஷன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஏறி வந்ததை பார்க்கலையா, அது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தங்க. கீழே பீச்சிலேருந்து இந்த கடைகளுக்கு திருப்பியும் நம்ம இறங்கும் போது காமிச்ச மாதிரி ஏறுறதுக்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தோம். கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு உள்ளே வந்தோடனே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும். உள்ளே அந்த கிளிஃபில் வந்தோடனையும் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி வந்து உள்ளே பார்த்தப்ப நம்ம தமிழ் பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. அதனால் ரொம்ப ஆசையாகிடுச்சு பார்க்குறக்கு. கார் ரெண்ட்டு இந்த மாதிரிலாம் இந்த ஹோட்டல்ஸில் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் போல். இங்கே வந்து தமிழ் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தங்காட்டி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அதை கேட்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் ஜாலியாகவே இருந்துச்சு. ஹிந்தி சாங்ஸும் நம்ம இந்தியன் மியூசிக் இது இல்லைன்னா இங்கிலீஷில் பாடிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம தமிழ் பாட்டுங்க, சூர்யா பாட்டு, அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் ஹிட்ஸு. நீங்கள் யாராவது ஹாரிஸ் ஜெயராஜ் ஹிட்ஸு எக்ஸ்ப்ளோர் பண்ணலைன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இது ஹாரிஸ் ஜெயராஜோட ஹிட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ட்ராவலிங் இதெல்லாம் இவங்க வந்து அந்த நம்மளோட கஜினி பாட்டெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் செம்மையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 hour இங்கேயே நின்று ஸ்பெண்ட் பண்ணோம். அது புத்தா பார் கேஃப்னு சொல்லிட்டு முன்னாடி போனவனையும் இருக்கும். இங்கே பார் இல்லாத கடைகளே இல்லை, ஆனால் ஃபேமிலிஸும் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப சீப்பாலாம் நடந்துக்கிறது இல்லை, ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப நல்லாவே இருக்குது. அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கொஞ்ச நேரம் அந்த 1 hour அந்த மியூசிக் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோட இங்கே வர்க்கலா டு கொச்சின் போகிற வழியில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். வர்க்கலா இது நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்குங்க. இதோட தொடர்ச்சி வீடியோஸ், இது மோமோஸு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, கிரில் சிக்கன் இதெல்லாம் இந்த ஐட்டம். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து இதில் போட்டுகிட்டே இருக்க போகிறேன். நீங்கள் கூடவே ட்ராவல் பண்ணலாம். இது இன்னும் கொச்சின் வந்து வர்க்கலா இந்த எபிசோட் முடிச்சுட்டு இன்னும் அடுத்தது ரெஸ்டாரண்ட்டு என்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம், அடுத்தது எங்கே போனோங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நீங்களும் இந்த வீடியோ இல்லாமல் வீடியோவும் பார்க்கலின்னா அதையும் பார்த்துட்டு இதோட வந்து லிங்க் பண்ணி பாருங்கள். இதோட வீடியோஸ் இதுக்கு முன்னாடியும் 2 வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் எக்ஸ்ப்ளோர்
எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். என் சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸோட, இன்னும் நிறையா கான்செப்டோட, நிறைய சமையல் வீடியோஸோட என் சேனல் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்காகவே தான் இது. நிறைய இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் ஆதரவு தேவை. கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து வெளியே வந்தவனையுமே இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அது கிறிஸ்மஸ் டைமுன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி உங்களுக்கு. அதனால் ரொம்ப க்ரௌடியாக தான் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த லைட் வந்து இது வந்து 12:30ங்கிற மாதிரியே இல்லை. அவ்வளோ மக்கள், அவ்வளோ ஆளுங்க, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.